அதுக்கு மேலே ஆமென் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார் மத்தேயு 6 ஆமென். அந்த கவலைப்படுற கூட்டம், அஞ்ஞானிகள் இவைகளை குறித்து கவலைப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் கவலைப்படுவதை பார்க்கலும் மேலான ஒரு விஷயம் உண்டு. அதான் ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். அதாவது உடையை பார்க்கலும் சரீரமும், ஆமென், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் மேலானவைகள் அல்லவா. இப்போ ஆண்டுடைய பார்வைக்கு உடையோ ஆகாரமோ ஒரு மேட்ரு கிடையாது. ஏன்னா ஆண்டவர் வேதத்தில் பார்க்கும்போது கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவர். ஈவன் கடலில் வாழ்கிற மிகப்பெரிய பிராணி, ஆயிரக்கணக்கில் அப்படி கிலோ வெயிட் உள்ள பெரிய விலங்கு, அதுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிறவர் யார்? ஆண்டவராகிய நாம் ஆராதிக்கிற கர்த்தர். பெரிய விலங்குகளானாலும் சரி, சின்ன எறும்பு போன்ற பிராணிகளானாலும் சரி, அவைகளுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறவர்? ஆகாரம் கொடுக்கிறவர். காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிறவர். அவைகளை நல்ல மகிமையா, நல்ல அட்ராக்டிவா, மனுஷன் பார்த்தா அவன் விரும்புகிற மாதிரி கர்த்தர் பூக்களை படைக்கிறார். ஆக உடுத்துவிப்பதும் உணவளிப்பதும் கர்த்தர் தன்னுடைய விஷயத்தில் பெருசாக நினைக்கல. ஆனால் கர்த்தர் மனுஷனை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது ஒன்று அவனுடைய சரீரம், அடுத்து அவனுடைய ஜீவன். ஆமென். அப்போ கர்த்தர் இதை கவனமாய் இந்த விஷயத்தில் இருக்கிறாரே, ஆனால் நம்முடைய சரீரம் கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப முக்கியமானது. நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு முக்கியமானது. அவருடைய வசனம் சொல்லு, நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அருமையாக இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய சரீரம், நம்முடைய ஜீவன் அதை குறித்து ரொம்ப கருசனை உள்ளவராய், அதை குறித்து திட்டங்கள் உள்ளவராய் கர்த்தர் இருக்கிறார். ஆக நம்முடைய சரீரத்தை பாதுகாக்கிறவர் அவர், நம்முடைய ஜீவனை தக்க வைக்கிறவர் அவர், அதற்கு உத்தரவாதம் உள்ளவர் அவர். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், ஆமென், இந்த ஆகாரம் அல்லது உடை இதுக்கு மேல நீ சிந்திக்கணும். நமக்கு உடம்பு இருக்குதா? எத்தனையோ வியாதிகள் வேதனைகள் வந்தும் அந்த வியாதிகளுக்கு வேதனைகளுக்கு நம்முடைய சரீரத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு, ஆயுதங்கள் எழும்பும் பொழுது, பிரச்சனைகள் எழும்பும் பொழுது, வியாதிகள் எழும்பும் பொழுது, வேதனைகள் எழும்பும் பொழுது, அந்த வியாதிக்கும் வேதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நம்முடைய சரீரத்தை விட்டு கொடுத்து அழிவுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு காக்கிறாரே. ஆமென். அதைத்தான் நாம் பார்த்து கர்த்தரை ஸ்துதிக்க வேண்டும். அதே போல் நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாய் சத்ருவானவன் கண்ணி வைக்கும் பொழுது, நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாய் அவன் சூழ்ச்சிகள் செய்யும் பொழுது, கர்த்தர் நம்முடைய ஜீவனை குறித்த உத்தரவாதம் அவன் இல்லாதவராய் இருந்திருந்தால் நம்முடைய ஜீவன் என்றைக்கோ இந்த உலகத்தை விட்டு போயிருக்கும். நாம் எல்லாம் மறக்கப்பட்டிருப்போம். அநேகருடைய நினைவில் நின்றிருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜீவனை குறித்து அவர் உத்தரவாதம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே நாம் இன்றைக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை பேசுகிறோம். ஆமென். அவரை பாடுகிறோம். அவருடைய சமூகத்தில் வருகிறோம். அல்லேலூயா. ஆக கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒருபோதும் தீமைக்கு என்ன செய்ய மாட்டார் அவர்? ஆமென். விட்டு கொடுக்க மாட்டார். தீமை எழும்பும், தீங்கு வரும். ஆமென். ஆனால் தீங்கு நாள கர்த்தர் என்ன செய்வாராம்? அவருடைய கூடார மறைவிலே. அப்ப தீங்கு வராதுன்னு இல்லை, தீங்கு வரும். தேசத்தில் தீங்கு வரும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாம் தீங்க சத்துரு கொண்டு வருவோம். ஆனால் தீங்கு நாளில் கர்த்தர் மௌனமாக இருக்க மாட்டார். அல்லேலூயா. தீங்கு நாளில் அவருடைய கூடாரம் நமக்காய் திறக்கப்படும்.
அவருடைய கூடாரம் நமக்காய் விரிக்கப்படும். அவருடைய கூடார மறைவில் நம்மை ஒளித்து வைத்துன்னு எழுதப்பட்டிருக்கார். ஒளித்து வைத்து. ஏன் ஒழிக்கணும்? ஏன்னா சத்துரு என்ன செய்துட்டு நடக்கிறான்? தேடிட்டு நடக்கிறான். அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி 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 வாரான். அப்ப நம்மளை என்னதான் செய்யணும்? நம்மை ஒழித்து தான் வைக்கணும். அவன் கண்ணில் படக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அவருடைய உள்ளங்கையில் வைக்கிறார். ஆமென். உள்ளங்கையில் ஒரு பொருளை வச்சிருந்தா நம்ம எப்படி வச்சிருப்போம்? ஒரு காயின், 10 rupees காயின், 10 ரூபா காயின் நம்முடைய கையில் இருக்குது. அப்படின்னு நம்ம தெருவில் போகிறோம், கடைக்கு போகிறோம். ஆமாம். காசை எங்கே வச்சுருக்குறோம்? கையில் வச்சுருக்குறோம், உள்ளங்கையில் வச்சுருக்குறோம். ஆமாம். உள்ளங்கையில் காசு இருந்தால் ரோட்டில் நம்ம போனால் நம்முடைய கை எப்படி இருக்கும்? கை இப்படி இருக்கும், மூடி இருக்கும், க்ளோஸ். ஆமாம். ஏன்? கையை திறந்து வச்சிருந்தா அது எங்கேயும் என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு? விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எங்கேயாட்டும் குப்பைக்குள்ளே போயிட்டுன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரிது, கிடைக்கிறது அரிது. அது மட்டும் இல்லை. ஆமாம். 10 ரூபா ஆனாலும் திருடனுக்கு அது பெருசு. ஆமாம். அவன் வந்து அப்படியே நம்ம இப்படியே கையை இப்படியே வச்சுட்டு போனோன்னா எடுத்துகிட்டு போயிடுவானு. அதனால் என்ன பண்ணுறோம்? பொத்தி வைக்கிறோம். இதே போல் கர்த்தர் நம்மை அவருடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிறார். ஆமாம். வைத்து இப்படி கையை விரித்து வச்சிருக்க மாட்டார், கையை மூடி வச்சிருப்பார். ஏன்? சத்ரு நம்மளை என்ன செய்யக்கூடாது? காணக்கூடாது. ஆமாம். ஏற்ற வேலை வர்றது வரலும் கர்த்தர் அவருடைய கை என்ன செய்ய மாட்டார்? திறக்க மாட்டார். அல்லேலூயா. நம்மை அவருடைய கரத்தில் மூடி வைத்திருக்கிறது ஏதோ ஒரு கெடுதலுக்காக அல்ல, நல்ல காரியத்துக்காக. 10 ரூபா கொண்டு போகிறோம், இல்லைன்னா 100 ரூபா கொண்டு போகிறோன்னா, கடைக்கு போகிறோன்னா, ஆமாம், எதுக்கு போகிறோம்? நல்ல பொருள் வாங்குறதுக்கு போகிறோம். இப்போ நல்ல பொருள் வாங்குகிற நேரத்தில் நம்முடைய கையை திறப்போம். ஸோ அதுபோல் கர்த்தர் அவன் நல்ல காரியத்துக்காக நம்மை அவருடைய கையில் பொத்தி 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 வைக்கிறார். ஏற்ற வேலை வரும், நல்ல காரியம் செய்வதற்கான நேரம் வரும், கையை திறப்பார். ஆமென். பயன்படுத்துவார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. இன்றைக்கும் சற்று நேரத்துக்கு ஆமென் தியானத்திற்காக ஆமென் கர்த்தர் நம்மோடு எப்படி செயல்படுகிறார்? கர்த்தர் நம்மோடு, அல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு எப்படி இருக்கிறார் ஆமென் என்கிறதை குறித்து ஆமென் ஒரு சில வசனங்களை நாம் வேகமாய் வாசித்து நாம் தியானிக்கலாம். அல்லேலூயா. சங்கீதம் 16:8 வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்கே இருக்கிறார்? கர்த்தர் வலது பாரிசத்திலே இருக்கிறார். சொல்லப்படுற கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால். கர்த்தர் எங்கே இருக்கக்கூடியவர்? வலது பாரிசத்திலே இருக்கக்கூடியவர். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு பக்தனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட ஆமென் பக்தனுடைய வாழ்க்கையிலும், விசுவாசியுடைய வாழ்க்கையிலும், கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்களுடைய வலது பக்கத்திலே இருக்கிறார். வலது பக்கத்தில். அல்லேலூயா. வலது பக்கம் என்றால் நமக்கு தெரியும். ஆமென். எதற்கெடுத்தாலும் நம்முடைய வலது பக்கத்தை தான் நாம் முதலாவது என்ன செய்வோம்? செயல்படுத்துவோம், அசைப்போம். ஆமென். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அதாவது தன்னுடைய சரீரத்தில் ஆமென் இம்மீடியட்லி, அதாவது குயிக்லி, சடன்லி ஆக்ஷன் ஆகக்கூடிய ஒரு பகுதி உண்டு. ஆமென். அது வலம். ஆமென். வலது பக்கம். அது குயிக்லி, இம்மீடியட்லி, சடன்லி, ஆமென், உடனடியாக செயல்படக்கூடிய ஆமென் பக்கம் வலது பக்கம். அல்லேலூயா. ஆமென். நாம் வலது கரத்தால் செய்கிறது போல நம்முடைய இடது கரத்தால் காரியங்களை செய்ய முடியாது. ஏனென்றால் வலது பக்கம் எல்லாவற்றுக்கும் வாக்குள்ள பக்கம், எல்லாவற்றுக்கும் பக்குவமான பக்கம் வலது பக்கம். அல்லேலூயா. இங்கே வேதத்தில் எழுதப்பட்ட கர்த்தர் எங்கே இருக்கிறார்? வலது பாரிசத்தில், வலது பக்கத்தில் இருக்கிறார். ஏன் நம்முடைய வலது பக்கம் எல்லாவற்றுக்கும் ஆமென் அதிகமாய் செயல்படுகிற பக்கமாய் இருக்கிறது? காரணம், கர்த்தர் எங்கே இருக்கிறார்? வலது பக்கத்தில்.
அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனுடைய வலது பக்கத்தில் இருப்பாரே ஆனால் எப்படி நம்முடைய உடம்புல வலது பக்கம் மற்ற இடது பக்கத்தை விட அதிகமாய் செயல்படுகிறதோ, அதிகமாய் கவனமாய் இருக்கிறதோ, திடீரென்று எந்த சூழ்நிலையிலும் முதல் செயல்படுகிற, முதல்ல கிரியை செய்கிற, முதல்ல முன்ன போய் காரியத்தை செய்கிற ஒரு பக்கமாய் வலது பக்கம் இருக்கிறதோ, அல்லேலூயா, அதை போல தான் கர்த்தரும் எல்லாவற்றுக்கும் அவர் நம்முடைய வலது வாரிசத்தில் இருந்து அவர் செயல்படக்கூடிய கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தாவீதை குறித்து சொல்லும்போது தாவீது தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். கர்த்தரை முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், அவர் இருக்கிறது வலது பக்கத்துல, நிறுத்தினா முன்ன நிறுத்துவேன். அல்லேலூயா. கோலியாத்தோடு கூட போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? கோலியாத்து பார்க்கும்போது ஒரு 14 வயசுள்ள பையன், சின்னவனா இருக்கிறான். அவன் அசட்டை பண்ணான், கேலி பண்ணான், கிண்டல் பண்ணினான். இப்போ உன்னை என்ன பண்ணிடுவேன், வெட்டிடுவேன், இப்போ உன்னை காட்டு விலங்குகளுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் ஆகாரமாக்குவேன் என்றெல்லாம் சொன்னான். ஏன்னா அவன் அந்த சின்ன பையனை மட்டும்தான் பார்க்குறான். அல்லேலூயா. அவனுடைய இடுப்பளவு கூட தாவீது வர மாட்டான். கோலியாத்துடைய இடுப்பளவுக்கு கூட தாவீது வர மாட்டான். ஏன்னா 14 வயசு தான் அவனுக்கு இருக்கும் அந்த நாட்களில் அப்படின்னு வேத வல்லுநர்கள் கணிக்கிறார். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு சின்ன பையன். ஆனால் கோலியாத்து அந்த பெலிஸ்தியர்களுடைய தேசத்திலே அவன் ரொம்ப பராக்கிரமசாலியானவன், ரொம்ப அனுபவம் உள்ளவன், யுத்த வீரன். சவுலு அவனை குறித்து சொல்லும்போது சொல்லுவான், அவன் சின்ன வயதிலிருந்தே யுத்த வீரன், சின்ன வயதிலிருந்தே அவன் யுத்த பயிற்சி உள்ளவன் என்று சவுல் ராஜா அந்த கோலியாத்தை குறித்து சாட்சி சொல்லுவான். அப்படிப்பட்டவன் மத்தியில் நீ போய் என்னப்பா பண்ணுவ, சின்ன பையன், 14 வயசு தான் ஆச்சு உனக்குது. அல்லேலூயா. ஆனா தாவீது சொல்றான், அவன் கோலியாத்தை பார்த்து, நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தராகிய இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்துல நான் வருகிறேன். தேவனுடைய நாமத்துல. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் என்பது என்ன? வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம். நீதிமொழிகள் 18:10 கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். தாவீதுக்கு தெரியும், நான் யாருடைய நாமத்துல வாரேன், யாருடைய நாமத்துல வாரேன். சவுலுக்கு நாமத்துல அல்ல, இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எந்த ஒரு பராக்கிரமசாலியின் நாமத்துல அல்ல, தாவீதுடைய தகப்பனாராகிய எஸ்ஸியுடைய நாமத்தினால அல்ல, அல்லது தன்னுடைய தமையர்கள் 3 பேர் மிலிட்டரியில் இருக்கிறாங்க, அவங்க தான் என்ன அனுப்புனாங்க, அவங்க எனக்கு சில பிராக்டிஸ் கொடுத்துருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க, அந்த ட்ரைனிங்கில் வாரேன். நோ, அவருடைய வார்த்தையெல்லாம் நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வர, ஆனால் நான் வாரது பட்டயத்தோடும் ஈட்டியோடும் அல்ல. நான் வருகிறது கர்த்தருடைய நாமத்தினால. அந்த கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர் அல்ல. நான் நம்பி வருகிற எந்த நாமத்தை நம்பி வருகிறேனோ அந்த நாமத்தை உடையவர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அவருக்கு அது தேவையில்லை. சின்ன கல்லும் கவனம் போதும், சின்ன கல்லும் கவனம் போதும். கர்த்தருக்கு ஒரு மனிதனை ரட்சிப்பதற்கு. தாவீதுக்கு தெரியும் தான் வருகிறது எந்த நாமம். கோலியாத்து பார்க்கும்போது ஒரு சின்ன பையனை மட்டும்தான் பார்க்குறான். ஆனால் தாவீது சின்ன பையன்தான். வேணா கோலியாத்துக்கு எப்படி வேணாலும் ஏளனம் பண்ணலாம், ஏளனம் பண்ணுறதுக்கு உண்டு, ஏளனம் பண்ணுறதுக்கு உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன பையன். அதனால அவன் தைரியமாக ஏளனம் பண்ணா, அவன் அவனுடைய தேவதைகளை வைத்து, தேவர்களை வைத்து சபிக்கவும் செய்கிறான் அவங்க நாமத்தில். ஆனால் தாவீது சொல்லுகிற காரியம், நீ எந்த நாமத்தை நிந்தித்தாயோ அந்த நாமத்தில் வருகிறேன். அந்த நாமம்
என்னுடைய பலத்த துருகம். பலத்த துருகம் என்றால் என்ன? யாரும் அணுக முடியாத கோட்டை. துருகம் என்றால் கோட்டை, யாரும் அணுக முடியாத கோட்டை. அப்படியானால் தாவீது ஆமென் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன் என்றால் ஒரு பலத்த துருகத்துக்குள்ள வர்றேன். என்னை சுற்றிலும் துருகம் இருக்கிறது, என்னை சுற்றிலும் பலத்த கோட்டை இருக்கிறது என்கிறதை மறைமுகமாய் சொல்லி ஆமென் கோலியாத்தோடு கூட ஆமென் யுத்தத்துக்கு போகிறான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அனுபவங்களை உள்ள தாவீது தான் சொல்லுகிறார், ஆமென் கர்த்தரை முன்னிறுத்தி இருக்கிறேன், அவரை உட்கார வச்சா என் வலது வாரிசத்தில் தான் உட்கார வைப்பேன். ஆமென். அவர் என் வலது வாரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. சோ கர்த்தர் நம்முடைய வலது வாரிசத்தில் இருக்கிறவர். ஆமென். நாம் இடம் கொடுத்தால் அவர் நித்தியமாய் ஆமென் நம்மை அவர் அவருடைய வலது வாரிசத்தில் உட்கார வைப்பார். அல்லேலூயா. ஆமென். நம்மை அவர் அவருடைய வலது வாரிசத்தில் என்ன செய்வார்? உட்கார வைப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். என்னாகுமோ 10:34 வாசிப்போம். ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமம். Amen. The book of Exodus, chapter 10, verse 34. Exodus, the third book. Amen. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் ஆமென் எல்லாரும் மேலும் தங்கி இருக்கிறார். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னுடைய வலது வாரிசத்தில் அவர் இருக்கிறார். ஆமென். அது அவருடைய தனிப்பட்ட ஒரு டெஸ்டிமனி. கர்த்தருடைய வலது வாரிசத்தில் இருக்கிறார். அந்த விசுவாசம் தாவீதுக்கு உண்டு. ஆமென். பிரச்சனை வந்த பொழுதும் தாவீதுக்கு அந்த விசுவாசம் உண்டு. கோலியாத்து பெரிய பட்டயத்தோடு ஈட்டியோடு வந்து நிற்கும் போதும் தாவீதுக்கு அந்த விசுவாசம் உண்டு. கர்த்தர் என்னுடைய வலது வாரிசத்தில் இருக்கிறார். ஆகவே கோலியாத் என்ன செய்ய முடியாது? என்னை அசைக்க முடியாது. ஆமென். அது அவருடைய தனிப்பட்ட ஒரு விசுவாசம். ஆமென். தனிப்பட்ட அவருடைய சாட்சி. இங்கே நான் வாசிக்கிறோம், என்னாகமம் 10:34 வாசிக்கிறோம், கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது. அவர்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள். எத்தனை பேர் எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக தங்களுடைய வாக்குத்தத்த தேசத்துக்கு நேராக வனாந்தரத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மேகம் பகலிலே அமர்ந்திருந்தது. அல்லேலூயா. ஆமென். என்னை கேட்கிற அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த காலம் அடிமைத்தனத்தின் காலம், பாவத்தின் காலம். வாக்குத்தத்தம் ஆமென் உள்ளவர்கள், ஆனால் வாக்குத்தத்தத்துக்கு நேராக நடத்தப்படாதவர்கள். வாக்குத்தத்தம் அவர்களுக்கு உண்டு. ஆமென். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், ஆமென், உங்களை நான் என்ன செய்வேன்? ஆமென், ஆசீர்வதிப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு உங்களை கொண்டு வருவேன். இது அவருடைய வாக்குத்தத்தம். ஆனால் வாக்குத்தத்தம் என்ன செய்யவில்லை? இன்னும் நிறைவேறவில்லை, அது செயல்படுத்தப்படவில்லை. ஆக அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், பாவத்தில் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். தெய்வீகத்துவம் இல்லாத, தெய்வீக நடத்துதல் இல்லாத, தெய்வீக நடத்துதலிருந்து அவர்கள் விடுபட்டவர்களாக, தெய்வீக நடத்துதல் இல்லாதவர்களாக அவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எகிப்தில். அல்லேலூயா. ஆனால் அங்கிருந்து அவர்களை அழைத்து தேவனாகிய கர்த்தர் கானானுக்கு நேராய், அதாவது வாக்குத்தத்த தேசத்துக்கு நேராய் ஆமென் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆமென் அவர்கள் எல்லோரும் மேலும் ஆமென் மேகம் பகலிலே தங்கி இருந்தது. அப்படி என்றால் எப்பொழுது மேகம் தேவையோ அப்பொழுது. ஏன் பகலில் மேகம் தங்கி இருந்தது?
பகலில் ஏன் தங்கி இருந்தது என்று சொன்னால், பகல் வேளையில பயங்கரமான வெயில் இருக்கும், சூடு சூடு அதிகமாக இருக்கும், வெப்பத்தின் அந்த தாக்கம் இவர்களால் தாங்க முடியாமல் இருக்கும். ஆகவே அந்த இயற்கையின் சீற்றத்திலிருந்து அவர்களை விடுவிப்பதற்கு, அந்த வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒரு குளிர்ந்த அனுபவத்தை கொடுப்பதற்கு, ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்கு கர்த்தராகிய தேவன் அவர்கள் எல்லோர் மேலும் தங்கி இருந்தார். ஆமென். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து வாக்குத்தத்த தேசமாகிய அந்த பரலோகத்துக்கு நேராய் நடத்தும் பொழுது, இயற்கையின் சீற்றங்கள் இருக்கலாம், உலக பிரகாரமான தாக்கங்கள் இருக்கலாம், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியுடைய உபத்திரவங்கள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் கடந்து வரலாம். ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை சரியாய் வழி நடத்தும்படிக்கு நம் எல்லோர் மேலும் அவருடைய மேகம் இருக்கிறது. அதாவது அவருடைய சாநித்தியம், அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்படி இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து விடுவித்து கானானுக்கு நேராய் நடத்தும் பொழுது கர்த்தருடைய மேகம் அவர்கள் மேல் இருந்ததோ, அதை போல நம் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் சமூகம் உனக்கு முன் செல்லும், என் பிரசன்னம் முன்னோடு கூடவே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னே செல்கிறார். ஆமென். ஏன்? பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறாராம். ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் கடைசி மட்டும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு நபரோட அல்ல, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும்போது நாம் ஒவ்வொருவரோடும் கூட அவர் இருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளோடும் கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:16 வாசிப்போம். போதும். அல்லேலூயா. நாம் முதல்ல பார்த்தோம் சங்கீதம் 16:8 கர்த்தர் வலது பாரிசத்தில் இருக்கிறார். ஆமென். அதுபோல உபாகமத்தில் நம்ம பிரைஸ் தி லார்ட் நம்பர்ஸ்ல என்னாகும் 10:35 நம்ம பார்த்தோம், கர்த்தர் எல்லோர் மேலும் இருக்கிறார், எல்லோர் மேலும் இருக்கிறார். ஒருவரையும் கர்த்தர் என்ன செய்வதில்லை, ஒதுக்கி நிறுத்துவதில்லை. ஆமென். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் மத்தியில் நாம் சொல்லுவோம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா, இருந்திருந்தால் ஏன் இப்படி வந்திருக்கோ. அல்லேலூயா. ஆமென். என்னென்னமோ வந்தது, ஆனால் வந்தாலும் நம்மவும் இருக்கிறோம். வந்தது சும்மா வரல, அப்படியே கூட்டிட்டு போறதுக்கு வந்தது. ஆனா கர்த்தர் நம்ம விட்டு கொடுக்கல. ஏன்? ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுனால தான் நாம் இருக்கிறோம். அல்லது எதோ வந்தது நம்ம கேட்குறோம் சில நேரத்தில், ஏன் இப்படி வரணும், ஏன் இப்படி வரணும், ஏன் இப்படி வரணும், ஆமாம், ஏன் அது வரணும், இது வரணும், ஆமாம், அது வந்தது இது வந்தது, எதுக்கு வந்தது, ஆமாம், நம்ம அப்படியே கூட்டிகிட்டு போகிறது, அப்படியே ஆமாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஆனால் கர்த்தர் என்ன செய்யலை, விடலை. ஏன் விடலை? ஆமாம், அவர் நம்மை விடுவதற்காக அல்ல, அவருடைய கரத்தில் நம்மை வைத்திருப்பது, ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்துவதற்கு. பிரைஸ் தி லார்ட். ஏற்ற வேளை நம்மை உயர்த்துவதற்கு கர்த்தர் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் கரத்தில் வைத்திருக்கும் போது ஆமாம் சில நேரத்தில் பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளுகிறோம். நமக்கு நேராக வருது பிரச்சனை, ஆமாம், அப்போ தான் சொல்லுவோம், ஏன் ஏன் ஏன், ஆமாம், ஒன்றும் கிடையாது,
ஒன்றும் கிடையாது. கர்த்தர் கூடவே இருக்கிறார். அதனால நம்ம தப்பி பிழைத்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவது. மூன்றாவது நாம் பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் ஆமென் ஆமென் 6:16 நம்ம வாசிச்சோம். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நான் அவர்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி. கர்த்தர் எங்கே வாசம் பண்ணுவார்? உள்ளே, அவர்களுக்கு உள்ளே. அவர் வெளியே நிற்க விரும்பல. ரெவலேஷன்ல நம்ம வாசிப்போமே, ஆமென், இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன். வெளியே நிற்கிறதுக்கு விரும்பல. வெளியே நின்னா அவர் தட்டிட்டே இருப்பாரு. தெரப்பா, தெர 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 தெரமா தெர. ஆமென். நான் உள்ள வர விரும்புறேன். அல்லேலூயா. ஆமென். நமக்கு தெரியும் நம்ம எத்தனை பேர் கர்த்தரை நமக்கு உள்ள வச்சிருக்கிறோம், எத்தனை பேர் வெளியே விட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை நமக்கு உள்ள வைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் இருக்கும். கர்த்தரை நமக்கு உள்ள வைத்திருந்தால் நம்முடைய பேச்சில் வித்தியாசம் இருக்கும், நம்முடைய திங்கிங், நம்முடைய நினைவுகளில் வித்தியாசம் இருக்கும், நம்முடைய பார்வையில் வித்தியாசம் இருக்கும், நிறைய காரியங்களில் வித்தியாசம் இருக்கும். உலகத்தான போல பார்க்க மாட்டோம், உலகத்தான போல பேச மாட்டோம், உலகத்தான் விரும்புறது போல நம்ம விரும்ப மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. உலகத்தான் ஆமென் நினைக்கிறது மாதிரி நம்ம நினைக்க மாட்டோம். உலகத்தானுடைய ஒப்பீனியன் எல்லாம் வேற. உலகத்தானுடைய ஒப்பீனியன் எல்லாம் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது மாதிரி ஒப்பீனியன் அல்ல நம்முடைய ஒப்பீனியன். அந்த மாதிரி கருத்தியல் கொண்டவர்கள் அல்ல நாம். நம்முடைய கருத்தெல்லாம், நம்முடைய ஒப்பீனியன் எல்லாம் கர்த்தரை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய ஒப்பீனியன் எல்லாம் ஆமென் கருத்துக்கள் எல்லாம் ஆமென் தேவன் இல்லாத ஆமென் புறஜாதிகள் இருக்கிறார்களே அவர்களை போன்ற திங்கிங், அவர்களை போன்ற கருத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை போன்ற மென்டாலிட்டி உள்ளவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன? கிறிஸ்து உள்ள இல்லை. கிறிஸ்து உள்ள இல்லாததுனால. ஆமென். எது உள்ள இருக்குதோ அதை வெளியே வரும். எது மைண்ட்ல இருக்குதோ அதை வரும். எதை குறித்து அதிகமா நினைக்கிறோமோ அதை குறித்து தான் அதிகமா பேசுவோம். ஏன்? உள்ள அதான் இருக்குது. இயேசு உள்ள இருந்தா ஆமென் உலகம் உள்ள இருக்காது, மாமிசத்தின் எண்ணங்கள் உள்ள இருக்காது. இயேசு உள்ள இருந்தா இயேசுவின் தன்மை வெளிப்படும், இயேசுவின் அன்பு வெளிப்படும், இயேசுடைய ஆமென் சுபாவம் வெளிப்படும், இயேசுடைய கருத்து வெளிப்படும். அல்லேலூயா. இயேசுடைய கருத்து என்ன? இயேசுவின் கருத்து. ஆமென். What is the opinion of Jesus Christ? அவருடைய ஒப்பீனியன் என்ன? அவருடைய கருத்து என்ன? அவருடைய தாக்கம் என்ன? அவருடைய விருப்பம் என்ன? சங்கீதம் 1 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நமக்குள்ள யார் இருக்கிறார் என்பது இப்ப நமக்கே தெரியும். சங்கீதம் 1 என்ன எழுதப்பட்டிருக்கு? வாசியுங்கள். தெரியாதில்லை யாருக்கும், வாசியுங்கள். இங்க இருக்கிற அநேகருக்கு இது காணா பாடம். சங்கீதம் 1 அநேகருக்கு காணா பாடம். எழுமி நின்று சொல்லுங்கன்னு சொன்னா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா வாழ்க்கையில் என்ன செய்யலை? இன்னும் வாழ்க்கையில் இன்னும் அப்பியாசிக்கவில்லை, அதை இன்னும் வாழ்க்கையில் செயல்படுத்தவில்லை. எத்தனை பேர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இயேசுடைய விருப்பம் அங்க எழுதப்பட்டிருக்கு, இயேசுடைய கருத்து அங்க எழுதப்பட்டிருக்கு, இயேசுடைய ஒப்பீனியன் அங்க எழுதப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இயேசு நமக்குள்ள இருக்கிறாரே, ஆனால் இதுதான் வெளிப்படணும். எத்தனை பேருக்குள்ள வெளிப்படுகிறது? அல்லேலூயா. ஆமென். நம்ம போலி கிறிஸ்தவர்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். போலி கிறிஸ்தவ பிள்ளைங்களா? போலின்னா டூப்ளிகேட். ஆமென். டூப்ளிகேட்டா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமென். 10 பேர் இயேசுடைய வருகைக்கு காத்திருந்தாங்க, மணவாளுடைய வாழ்க்கைக்கு. 10 பேரும் பார்வைக்கு எப்படி இருந்தாங்க? ஒரிஜினல் மாதிரி இருந்தாங்களா இல்லையா? 10 பேரும் பார்வைக்கு ஒரிஜினல். ஆனா கர்த்தர் பார்த்தப்ப எத்தனை பேர் தான் ஒரிஜினல்? 5 பேர் தான் ஒரிஜினல், பாக்கி 5 பேர் டூப்ளிகேட். ஆமென்.
நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? ஒரிஜினல் லிஸ்ட்ல இருக்கிறோமா, டூப்ளிகேட் லிஸ்ட்ல இருக்கிறோமா? ஒரிஜினல் லிஸ்ட்ல இருந்தா என்ன ஆகும், டூப்ளிகேட் லிஸ்ட்ல இருந்தா என்ன ஆகும்? என்ன ஒரிஜினல் லிஸ்ட்ல இருந்தா என்ன ஆகும்? हम हेवन जाएंगे. डुप्लीकेट लिस्ट ले இருந்தா என்ன ஆகும்? नरक जाएंगे. सुन रहे हैं ना? ये तो सबके लिए. हमें ये दोनों मेरे पास बैठ रहे हैं ना, इसलिए इन दोनों से मैं पूछा. हालेलुया. सो நம்மளை கவனிக்கணும். நம்ம டூப்ளிகேட்டா ஒரிஜினலா? ஒரிஜினல்னா ஆண்டவர் உள்ள இருக்கிறார்னு அர்த்தம். ஆண்டவர் உள்ள இருந்தான்னா அவருடைய சிந்தை, அவருடைய எண்ணம், அவருடைய விருப்பம் எல்லாம் நம்மால் என்ன செய்யப்படும்? ரிவீல் ஆகும், பிரதிபலிக்கும். நம்ம பிரதிபலிக்கும். அந்த பிரதிபலிப்பில், அந்த ரிவீலிங்கில் இயேசு உள்ள இருக்கிறதுனால என்ன நம்மளிருந்து ரிவீல் ஆகுமோ, ஆக வேண்டுமோ, அந்த பிரதிபலிப்புகளில் ஒன்றுதான் சங்கீதம் 1. அல்லேலூயா. அது ஒரு அடையாளம். அது நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நமக்குள்ள என்ன இல்லை? யார் இல்லை? இயேசு நமக்குள்ள இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி. ஆமாம். நான் 2 கொரிந்தியர் 6:7 2 கொரிந்தியர் 6:16 வாசிச்சுட்டு இருக்கிறேன். The book of 2 Corinthians chapter 6 verse 16. Verse 16. 2 Corinthians chapter 6 verse 16. Amen. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. ஆமென். இது கர்த்தருடைய வில்லிங், கர்த்தருடைய ஒரு விருப்பம். அவர் எங்க வாசம் பண்ண விரும்புகிறார்? நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். நமக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்குள்ள உலாவ விரும்புகிறார். ஆமென். நம்முடைய தேவனா இருக்க விரும்புகிறார். நமக்குள்ள வாசம் பண்ணி, நமக்குள்ளே உலாவி, நம்முடைய தேவனாய் இருக்க விரும்புகிறார். நம்மை அவருடைய ஜனமாய் இருக்க விரும்புகிறார். நாம் அவருடைய ஜனமாய் இருக்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் யாருடைய ஒப்பீனியன்? யாருடைய விருப்பம்? கர்த்தருடைய விருப்பம். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணணுமா? அவர் நமக்குள்ளே உலாவணுமா? அவர் நம்முடைய தேவனாய் இருக்கணுமா? நாம் அவருடைய. அல்லேலூயா. இதே வில்லிங், இதே லைக், இதே விருப்பம் இன்னொரு நபருக்கு உண்டு. யார் தெரியுமா? யாரு? அவன்தான் ஆதி பிசாசு என்று அறியப்படுகிறவன். அவனுக்கு இதே விருப்பம் தான். என்ன விருப்பம்? அவனுக்கு என்ன செய்யணும்? நமக்குள்ள வாசம் பண்ணணும். எதுக்கு? சத்தியநாஸ் பண்ணுவதற்கு, வாழ வைப்பதற்கு அல்ல. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்களுக்குள்ள புகுந்தானா அவங்களுடைய எஜுகேஷன் கொலாப்ஸ். வாலிப பிராயத்தில் அந்த ஒரு டீனேஜ் வருமே, அந்த டைம்ல உள்ள புகுந்தான்னா அவங்களுடைய ஃபியூச்சர் க்ளோஸ். நல்ல குடும்பம், நல்ல லைஃப் செட் ஆகாது. ஏன்னா அவன் உள்ள புகுந்தாச்சு, உள்ள வாசம் பண்ணியாச்சு, உள்ள வாசம் பண்றதுக்கு இடம் கொடுத்தாச்சு. அவன் உள்ள வர்றதுக்கு எவ்வளவு இடம் கொடுக்கணும்? ரொம்ப எல்லாம் இடம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஒரு பலூன்ல ஃபுல்லா காத்தேத்தி வச்சுட்டு அவன் அதுக்குள்ள இருக்கிறது வெளியே போவோம். அவன் எவ்வளவு ஓட்ட போட்டா போதும்? ஒரு நீடில் வச்சு குத்துனா போதும், முடிஞ்சிருக்காத. அது மாதிரி ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும், அதை பயன்படுத்தி அவன் உள்ள வருவான். உள்ள வந்தான்னா அந்தந்த ஸ்டேஜில் எதை ஸ்பாயில் பண்ணணுமோ, எந்தெந்த ஸ்டேஜில் எதையெல்லாம் நாசம் பண்ணணுமோ அதை அந்தந்த ஸ்டேஜில் நாசம் பண்ணுவான். அதுக்கு ஆரம்பத்திலே பேஸ்மெண்ட் போடுவான்.
பிரைஸ் தி லார்ட். நம்ம நினைப்போம் நான் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைப்போம். நமக்கு அந்த விருப்பம் உண்டு. ஆமென். கர்த்தர் அந்த விருப்பத்தை நமக்கு தந்திருக்கிறார். விருப்பத்தை தருகிறவர் கர்த்தர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. விருப்பத்தை கர்த்தர் தர்றாரு. ஆனால் அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு பிசாசு செய்ய மாட்டான், விட மாட்டான். ஆமென். விருப்பத்தை தந்த கர்த்தருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நம்மை அவருடைய கருத்தில் விட்டு கொடுக்காம உலகத்தை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து உலகத்தை உள்ள புகுத்திட்டோம். உலகத்தின் வழியா சத்ருவை உள்ள அவன் வரவழைச்சிட்டோம். உள்ள வந்துட்டான். அவன் உள்ள வந்திருந்து அவனுடைய காரியத்தை செய்யும் போது ஒவ்வொரு ஸ்டேஜில் என்னென்ன காரியத்தை தடை பண்ணணுமோ, என்னென்ன காரியத்தை நாசம் பண்ணணுமோ அதை பண்ணுவான். அல்லேலூயா. அவன் உள்ள வந்துட்டு சும்மா இருக்க விடாம நான் உள்ளாவதுக்கு அவனும் விரும்புவான். உலாவுறதுக்கு, குடும்பத்துக்குள்ள உலாவுறதுக்கு, வீட்டுக்குள்ள உலாவுறதுக்கு அவனுக்கு ரொம்ப விருப்பம். ஆமென். தேவ பிள்ளைகளுடைய வீட்டுல எல்லாம் ரொம்ப விருப்பப்படுவான் உலாவுறதுக்கு. ஏன் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அங்கதான் அவனுக்கு அவன் சண்டை போடுறதுக்கு ரொம்ப அவன். ஆனா யாரு கர்த்தருடைய வசனத்தின்படி வாழுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, வேதத்தை வாசிக்கிறார்களோ, அங்கெல்லாம் அவன் என்ன பண்ண முடியாது, விளையாடவே முடியாது. விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுவான், விளையாடுவான் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அவனுடைய விளையாட்டு அங்க என்ன செய்யாது, பலிக்காது. பிரைஸ் தி லார்ட். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் சொல்றார், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். யார் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். நமக்குள்ள வாசம் பண்ணுனா ஆமாம், அட்லீஸ்ட் சங்கீதம் 1 இருக்கிறதாட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆமாம், அதை நம்ம கடைபிடிக்கலைன்னா கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணலை, வாசம் பண்ணுறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலை அப்படின்னு அர்த்தம். அனுமதி கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் ஆமாம், நமக்குள்ள நம்ம அனுமதி கொடுக்காம இருந்தாலும் ஆமாம் தானே வந்து புகுந்துருவான் பிசாசானவன். அவன் புகுந்த அவ்வளவுதான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அதே வசனங்கள் ஆமென் 13:5 இருக்கு. எபேசியர் 4:16 எல்லாம் ஆமென் கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய, கர்த்தர் கூடவே இருக்கக்கூடியதான ஆமென் அதற்கு ஒப்புமையான வசனங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமென். புறப்பாடு ஆமென் யாத்ராகமம் 13 நான் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 13 the book of Exodus, யாத்ராகமம் 13 21 22 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 21 22 போதும். அல்லேலூயா. அவர்களுக்கு முன் சென்றார். எக்ஸோடஸ் 13 verse 21. எக்ஸோடஸ் 13 verse 21. எக்ஸோடஸ் Genesis, then the second book is Exodus. ஆமென். அதுல 13ல 21ல கடைசி வார்த்தை அவர்களுக்கு முன் சென்றார். கர்த்தர் எங்கே செல்கிறவர்? முதல்ல நம்ம வாசிச்சோம். ஆமென். கர்த்தர் எங்கே இருக்கிறார்? வலது பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் மேலையும் இருக்கிறார். ஆமென். உள்ள இருக்கிறார். ஆமென். இப்போ நம்ம வாசிக்கிறோம் அவர் எங்கே இருக்கிறார்? ஆமென். முன்பாக அவர்களுக்கு முன் செல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். எதற்காய் செல்லுகிறார்? காக்கும்படியாய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். முன் செல்லுகிறார். நம்ம ஒரு சொல்லுவோமே, ஆமாம், அவருடைய பாதச்சுவடை பின்பற்றின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்ன ஒரு ஆள் நடந்து போயிருக்கு, அவருடைய பாதச்சுவடை பின்பற்றி. ஆமாம். அதுபோல் மேய்ப்பனுடைய ஆடுகள் ஆமாம் மேய்ப்பனுக்கு பின்னாலே என்ன செய்யும்? மேய்ப்பன் போகிற இடத்துல எல்லாம் போகும். அப்போ முன்னால் மேய்ப்பன் போனால் பின்னால் ஆடுகள் என்ன செய்துட்டே போயிட்டு இருக்கும், வந்துட்டே இருக்கும். ஏன் மேய்ப்பன் முன்ன போகிறான்? அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு வழி காட்டணும். நம்ம நல்ல ஆடுகள் எங்கேயும் நிற்காது, கரெக்டாக மேய்ப்பனை பார்த்துட்டு அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம நாங்கள் இந்த ஹரியானாவில் படிக்கும்போது
சில நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஆடுகள், ஆமாம், அதுபோல நூற்றுக்கணக்கான பசுமாடுகள், எருமைகள், ஆமாம் ஆமாம், சில நேரத்தில் பார்த்தா ரோட்டில் அப்படியே போகும், அப்படியே போகும், அப்படியே போகும். நாங்கள் அந்த கேட்டுக்கு பக்கத்தில், அங்கே வெளியில் வந்து கேட்டு பக்கத்தில் வர விட மாட்டாங்க. அந்த கேட் பாஸ் கிடைக்கக்கூடிய அந்த சமயத்துலலாம் வெளியிலலாம் வந்து அப்படி பார்த்தா, ஆமாம், இந்த ஆட்டு மந்தையெல்லாம் போகும். ஆமாம், பட்டுன்னு நம்ம பார்க்கும்போது அதோடைய மந்தை போயிட்டு இருக்கும்போது அப்படியே நடு மத்தியத்தில் நம்ம பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பாதிக்கு மேலே போயிருக்கோம், அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், ஏன்னா அப்போ தான் நம்ம வரோம். ஆமாம், பட்டுன்னு பார்க்குமோ இந்த மந்தை மட்டும்தான் போகும் 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 போகும். நம்ம நினைப்போம், இவ்வளவு மந்தை, இவ்வளவு ஆடுகள், இவ்வளவு மாடுகள், பசு மாடுகள். ஆமாம், யாராட்டும் பின்னால் வர்றாங்களான்னு பார்த்தா ஒருத்தரும் இருக்காது. ஆமாம், முன்னால் போவான் ஒருத்தன், முன்னால் போவான். அவனை பின்பற்றி ஒரு ஆடு போவோம், அந்த ஆடை பின்பற்றி மற்ற ஆடுகள் போவோம். ஆமாம், பிரைஸ் சொல்லுவோம். அந்த முதலாவது முன்ன நிற்கிற ஆடு அந்த மேய்ப்பனை பார்க்கும், அவனை பார்த்துட்டு அவன் போகிறானா போவோம். அடுத்த ஆடு, ஆமாம், ஏன் முன்னால் நிற்கிற ஆடு போகுதா நமக்கு போவோம், அதுக்கு பின்னால் நிற்கிறது அந்த ஆடுகள் போகுதா நமக்கு போவோம். அப்படி போயிட்டு 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 போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. இங்கே கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு முன் சென்றார். அல்லேலூயா. அப்போ மந்தைகளாகிய நமக்கு முன்னால அவன் ஜீவனை கூட கொடுக்கிற ஒரு மேய்ப்பன் முன்னே செல்கிறான், முன்னே செல்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது, ஆமென், வேதம் சொல்லுகிறது, சேனைகள் புறப்பட்ட அந்த நாளிலே சேனைகளை காத்த கர்த்தரும் புறப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது அவங்க தனியா இல்லை. ஏன்னா யாக்கோபு அனுப்பும் பொழுது, யாக்கோபு போகும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ போ, நானும் உன் கூட வருவேன். ஏன்னா யாக்கோபுக்கு சின்ன ஒரு டவுட் இருந்தது, நம்ம எகிப்துக்கு போகலாமா. அவன் ஒரு சின்ன டவுட்டோட இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீ போ, நானும் என்ன செய்வேன், நானும் வருவேன். ஆக யாக்கோபு போகும் பொழுது யாரும் கூட போனாரு, கர்த்தரும் கூட போயிருக்கிறாரு. ஆமென். அதுபோல அவர்கள் ஆமென் எகிப்திலிருந்து கிளம்பும் பொழுது ஆமென் கர்த்தரும் கிளம்பி வராரு. ஆமென். கர்த்தர் எது வரையிலும் கிளம்பி வராரு தெரியுமா? ஆமென். செங்கடல் வரையிலும் கர்த்தர் இவர்களுக்கு முன்னதான் வராரு, இவர்களுக்கு முன்ன. பிரைஸ் தி லார்ட். செங்கடல் வரையிலும் கர்த்தர் இவர்களுக்கு முன்னால தான் வந்தாரு. ஆனா செங்கடல்ல வந்தப்ப இவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு என்ன இல்லை, கர்த்தர் முன்ன போறாரு, கர்த்தர் கூடவே இருக்கிறாரு, அதெல்லாம் அந்த அளவுக்கு உங்களுடைய கான்செப்ட்ல இல்லை. ஆமென். இல்லை. இருந்திருந்தா இவங்க அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, கூக்கரல் போட வேண்டிய தேவையில்லை, முறுமுறுக்க வேண்டிய தேவையில்லை. ஆமாம். இதை விட நாங்கள் எகிப்துக்கு போயிருக்கலாமே, அங்கே இருந்திருக்கலாமே. ஆமாம். எங்களை எதுக்கு இந்த வனாந்தரத்தில் கொன்று போடுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, எதுக்கு எங்கள்கிட்ட தெய்வத்தை பற்றி சொன்னீங்க, எதுக்கு ரட்சிப்பை பற்றி சொன்னீங்க, எதற்கு பரலோகத்தை பற்றி சொன்னீங்க. ஆமாம். எதுக்கு பாவத்தை குறித்து சொன்னீங்க, எதுக்கு பரலோகத்தை குறித்து சொன்னீங்க, எதுக்கு நரகத்தை குறித்து சொன்னீங்க. நாங்கள் வாழ்ந்தது போல வாழ்ந்துட்டு இருப்போமே. அங்கே எங்களுக்கு மீன் கிடைச்சிது, அங்கே எங்களுக்கு நிறைய வெள்ளரிக்காய் கிடைச்சிது, அங்கே நாங்கள் சமைச்சு வச்சு பானையோடு தூக்கி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தோம். ஏன் எங்களை கூப்பிட்டீங்க, ஏன் எங்களை ரட்சிப்பில் வழி நடத்துனீங்க. அப்படியெல்லாம் முறுமுறுத்தாங்க. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகள் முறுமுறுக்கிறது. அன்னைக்கு முறுத்தாங்க, எப்படி ஏன் எங்களை கூட்டிட்டு வந்தீங்க, நாங்கள் அங்கே இருந்திருப்போமே, எகிப்திலே இருந்திருப்போமே, அது எங்களுக்கு நல்லதா இருந்தது. அப்படியெல்லாம் முறுமுறுத்தாங்க. எப்ப செங்கடல் கிட்ட வந்தப்ப. ஏன் முறுமுறுத்தாங்க? முன்னால என்னத்தை பார்த்தாங்க, செங்கடலை பார்த்தாங்க. ஆமா. ஆனா செங்கடலுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு ஆள் நிக்குது. யார் அது? கர்த்தர். கர்த்தர் எங்க நிக்கிறாரு? செங்கடலுக்கும் இவங்களுக்கும் இடையில. ஆமா. அப்ப செங்கடலுக்கும் இவங்களுக்கும் இடையில கர்த்தர் நிக்கிறார்னா, கர்த்தர் இவர்களுக்கு எங்க நிக்கிறார், இவர்களுக்கு மட்டும் எங்க நிக்கிறாரு? முன்னால செங்கடலு, ஆமா, இடையில கர்த்தர், கர்த்தருக்கு பின்னால நான். அப்படின்னா ஆமென், எனக்கு கர்த்தர் எங்க நிக்கிறாரு?
நோ, எனக்கு இங்க நிக்கிறாரு, முன்னாடி நிக்கிறாரு, எனக்கு முன்னாடி நிக்கிறாரு. அப்ப எனக்கு முன்னாடி நிக்கிறாருன்னா செங்கடல்ல முதல்ல டச் பண்ண வேண்டியது யாரு? நானா கர்த்தரா? கர்த்தர். ஆனா எனக்கு என்ன செய்யல, தெரியல. என் முன்னாடி நிக்கிற கர்த்தரா தெரியல. தெரியாதனால நான் என்ன பண்ணிட்டு நிக்கிறேன்? ஆமா, என்ன நடத்தின மோசையை பார்க்குறேன், ஆரோனை பார்க்குறேன், எல்லாரையும் பார்த்துட்டு ஆமா என்னோட கூட இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு அவங்க கூட என்னத்துக்கு போறேன்? சண்டைக்கு. ஆமா, பிரைஸ் தி லார்ட். ஏன் எனக்கு முன்னால நிக்கிற கர்த்தரை நான் பார்க்கல? ஆமா, என்ன வழி நடத்தின கர்த்தரை நான் பார்க்கல. என்னுடைய ஆத்மீக கண் எப்படி இருக்கு? குருடா இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய ஆத்மீக கண்ணு குருடா இருக்கிறனால பிரச்சனை மட்டும் பொருசா தெரியுது. அந்த பிரச்சனையை விட்ட பொருசா இருக்கிற கர்த்தர் என்ன செய்யல, தெரியல. அல்ல, அதனால முறுமுறுத்தாங்க. ஆமென். கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆமென். செங்கடல்ல வந்தப்ப முறுமுறுத்தாங்க. மோசையும் வந்து ஆண்டவர்கிட்ட மண்டாடுறாரு. அப்பதான் சொல்றாரு, அல்லேலூயா, உன்னுடைய ஸ்டிக் என்னத்துக்கு கையில வச்சிருக்க, எடுத்து என்ன செய்? ஆமென், நீட்டு. அப்ப ஸ்டிக் நீட்டுறாரு. கடல் பிளக்குது ரெண்டா, தண்ணி அங்கேயும் இங்கேயும் ஒதுங்குது. ஆனா ஸ்டிக் நீட்டும் போது பயங்கரமான ஆமென் காற்றை கர்த்தர் என்ன பண்றாரு? வீச வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்டிக் வீசும் போதுன்னா இப்படி நீட்டத்தான் சொன்னாரு. எவ்வளவு காற்று வரும் அதுல? அப்படி ஒன்றும் வராது. ஆனா செய்ய சொன்னதை செய்தா மதி அந்த லேசான காற்று கடலையே ரெண்டா ஒதுங்க செய்யற அளவுக்கு கர்த்தர் அதை என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ராங் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆனா செய்யாம இருந்திருந்தான். மோச பார்த்துட்டு என்னப்பா அந்த கோலை நீட்டிட்டு என்ன பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சிருந்தான். அந்த அற்புதத்தை கர்த்தர் அந்த விதத்தில் என்ன செய்திருக்க முடியாது, செய்திருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அப்ப செங்கடல் பிளக்குது. ஆமா, அந்த நேரத்துல தான் கர்த்தர் என்ன பண்றாரு? சேனைக்கு பின்னால, சேனைக்கு பின்னால போய் நின்னுக்கிட்டாரு. யாரு? கர்த்தர். ஏன் தெரியுமா சேனைக்கு பின்னால ஏன் போனாரு? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னால யார் வந்து நெருக்கி நின்றுட்டு இருக்கிறான், அவனுக்கும் இறங்கி போறதுக்கு தைரியம் இல்லை. ஆனா அவன் என்ன நினைச்சிட்டு வந்தான்? என் பாரம்பரியத்தை எல்லாம் விட்டு, என் சாமியை விட்டு, என் கல்லை விட்டு, என் மண்ணை விட்டு, ஏன் என்னுடைய எல்லா அவன் ஊர்ற பறக்கிற நடக்கிற நீந்திர எல்லா மிருக ஜீவன்களை வழிபடுறதை விட்டு, செத்து போனவங்களெல்லாம் கும்பிடுதல் எல்லாம் விட்டுட்டு, என் பாரம்பரியத்தை எல்லாம் விட்டுட்டு, எனக்கு அடிமையா இருந்த நீ அவன் ரட்சிக்கப்பட்டுட்டியா? ஆமாம், ரட்சிக்கப்பட்டுட்டியா? போயிருவியா பரலோகத்துக்கு? உன்னை விடுவேனோ? ஆமாம், ரட்சிக்கப்பட்டவங்களை பின்தொடர்ந்து வருவான் அவன். மற்றவன் பழையவன் நல்ல கவனமாக இருக்கணும். வந்து நின்றுட்டு காட்டிட்டே நிற்பான். நிறைய காரியங்களெல்லாம் காமிப்பான். அப்படி காமிச்சதுனால தான் இஸ்ரவேல் ஜனங்க சொன்னாங்க, நாங்கள் அங்கே எப்படி இருந்தோம்? இறைச்சி பானைக்கு முன்னாடி இருந்தோம், கரிச்சட்டிக்கு முன்னாடி இருந்து சாப்பிட்டோம். கரிச்சட்டிக்கு முன்னாடி இருந்து சாப்பிட்டாங்க. ஆமாம், வெள்ளரிக்காய் நிறைய சாப்பிட்டாங்களாம். மீனெல்லாம் நிறைய பிடிச்சி சாப்பிட்டாங்களாம். அங்கே மீன் இஷ்டம் போல் உண்டு, தாராளம் உண்டு. கடல். ஆமாம், நதியெல்லாம் நிறைய இருக்குல்ல, நைல் நதியெல்லாம் நிறைய இருந்துல்ல. அப்போ மீனெல்லாம் தாராளம் உண்டு. அங்கே மீனுக்கெல்லாம் ஏன் காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆமாம், இதெல்லாம் பிசாசு கொண்டு காமிப்பான். ரட்சிக்கப்பட்டா சில நேரத்தில் சில கஷ்டங்கள், சில நேரத்தில் இருக்கு, நெருக்கங்கள் இருக்கும். ஆமாம், அந்த நெருக்கங்கள் ஒன்றும் நம்மளை அழித்து நம்மை நாசம் பண்ணுவதற்காக அல்ல, நம்மை வாழ வைப்பதற்கு, கர்த்தருடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு சில நெருக்கங்களின் வழியாக கர்த்தர் நம்மை நடத்தக்கூடும். ஆமாம், ஆனால் அந்த நெருக்கங்க வரும்போது ஆமாம் பின்னால திரும்பி பார்க்கணும், ஆஹா இதை விட அது பரவாயில்லையா, அப்படி இருந்திருக்கலாமே. அல்லேலூயா. அப்படி பிசாசு கொண்டு வந்து காமிப்பான். ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே அவன் செங்கடல் பிளக்குது. அவன் கர்த்தர் இப்போ இங்கே வந்துட்டாரு. அவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு. ஏன் பின்னாடி நிற்கிறாருன்னா, இங்கே பின்னாடி ஒருத்தன் துரத்திட்டு வந்து நெருக்கிட்டு நிற்கிறானே. ஆமாம், அவனும் இவங்களும் என்ன செய்யக்கூடாது? ஒன்னோட ஒன்னா கலக்கக்கூடாது. அப்போ கர்த்தர் வந்து இங்கே நின்னதும் ஆமாம், முன்ன நின்ன கர்த்தர் இப்போ வந்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு பின்னால நிற்கிறாரு. பின்னால நிற்கும் போது ஆமாம்
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி ஃபுல்லா வெளிச்சம். ஆனா இங்க என்ன இருக்குது? இங்க ஒரே காரிருள். ஆமென். எகிப்தினுடைய படையெல்லாம் அங்க வந்து நிக்குது, இருளுக்குள்ள நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு தெரியவே இல்லை. குதிரை எங்க நிக்கு, யானை எங்க நிக்கு தெரியல. ஆமா, பார்வோன் எங்க இருக்கிறான், படையாளிகள் எங்க இருக்கிறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா கர்த்தர் இந்த பக்கத்துல என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ஃபுல்லா அந்தகாரம் பண்ணிட்டாரு. இந்த பக்கத்துல ஃபுல்லா வெளிச்சம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் முன்ன இருந்தா ஆமென் இப்படித்தான் இருக்கும். ஆமென். கர்த்தர் நம்மை வெளிச்சத்தில் நடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. தடைகளை மேற்கொள்ளுகிற கர்த்தர். ஆமென். முறுமுறுப்பு இல்லாம நம்ம காரியங்களை என்ன செய்யணும்? கை கொள்ளணும். கர்த்தர் நம்ம முன்னே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல அவர் தான் பார்க்கணும். ஆமென். கேடகத்தை வச்சிருப்பாங்களே, கேடயம். ஏன் கேடயத்தை வச்சிருக்கிறாங்க? ஆமென். கேடயம் இருக்கும், பரிசை. ஆமென். பரிசு வேற, கேடயம் வேறையா? ஆமென். கையில ஒண்ணு பிடிச்சிருப்பாங்களே, ஆமா, அதான் கேடயம். ஆமென். மார்புல மார்க்கவசம் தரிச்சிருப்பாங்களே, ஆமென். இதெல்லாம் எதுக்கு? இந்த கேடயம்னா ஒருத்தன் வாளால வெட்டினா இதை வச்சு என்ன செய்வாங்க? தடுப்பாங்க. அப்ப அது தடுக்கிறதுக்கு, தடுத்தா ஆமாம் உடம்புல படாது. அதுபோல மார்க்கவசம் போட்டிருப்பாங்க. எதுக்கு? ஆமாம், ஒருத்தன் குத்துறா ஈட்டியால ஏதாட்டும் பண்ணுனா நம்ம உடம்புல படாம மார்க்கவசத்தோட நிற்கும் அது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கேடகமாயிருப்பேன் அப்படின்னா நான் உனக்கு முன்ன நிற்பேன். சத்துரு வரும்போது நான் உனக்கு முன்ன நிற்பேன். ஆமாம். பாருங்க எவ்வளவு நல்ல கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமாம். அந்த நம்பிக்கை நமக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதுதான் நம்ம கவனிக்கணும். எவ்வளவு ஆமாம் கர்த்தரை நம்ம நம்புகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமாம். ஒரு 2 வசனத்தை கூட வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஆமாம். 13, 19 வாசிங்க பார்ப்போம். 14, 19. அதான் நான் இப்போ சொன்ன வசனம் தான் அது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது எந்த வசனம்? ஆமென். முன்ன போன கர்த்தர் இப்போ என்ன பண்ணுவாரு? பின்னாடி வந்தார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கடந்து அந்த பக்கம் போயாச்சு. அல்லேலூயா. இவங்களும் முண்டி அடிச்சுட்டு என்ன பண்றாங்க? அந்த இருட்டோட இருட்டா முண்டி அடிச்சுட்டு ஆமென் உருண்டு புரண்டு ஆமென் வர்றாங்க. வேதம் சொல்லுது, அவருடைய குதிரைகளுடைய ஆமென் அந்த அந்த வண்டியுடைய சக்கரங்கள் எல்லாம் கலண்டு அங்க இங்க போச்சுது. குதிரைகள் ஆமென் தடுமாறிச்சுது. அப்படி தடுமாறி உருண்டு புரண்டு விழுந்து கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க? அந்த இதுக்குள்ள செங்கடலுக்குள்ள வந்துட்டாங்க. இவங்க செங்கடலுக்குள்ள வர நேரத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை தாண்டி அந்த பக்கம் போயாச்சு. வேதம் சொல்லுகிறது, ஈயம் கரைந்தது போல் அவர்கள் என்ன செய்தார்களாம்? அந்த செங்கடலில் எல்லோரும் அமிழ்ந்து கரைந்து போனார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஏசாயா 52:12 அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 52:12 கர்த்தர் முன்னும் பின்னும் நம்மை காக்கிற கர்த்தர். ஆமென். ஏசாயா 52:12 நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்களை பிறகு ஆமென் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தர் காக்கும்படியாய். ஆமென். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறார்? முன்னையும் இருக்கிறார், பின்னாலையும் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எங்க இருக்கணும்? ஆமென். கர்த்தருடைய மத்தியத்தில் நம்ம இருக்கணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஆமென் பாஸ்ட்லையும் கர்த்தர் தான், ப்ரெசண்ட்லையும் கர்த்தர் தான், ஃபியூச்சர்லையும் கர்த்தர் தான்.
நம்முடைய கடந்து போன வாழ்க்கையிலும் கர்த்தர், நிகழ்கால வாழ்க்கையிலும் கர்த்தர், எதிர்கால வாழ்க்கையிலும் கர்த்தர். ஆமென். அப்படி நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், ஃபியூச்சர், பிரசன்ட் அண்ட் பாஸ்ட்ல கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பாரே, ஆனால் அவர் நம்மை காப்பார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற முன்னாலையும் இருப்பாராம், பின்னாலையும் இருப்பாராம். எதற்காக இருப்பாராம்? காக்கும்படியாய். காக்கும்படியாய். காக்கும்படியாய் என்ன? ஆமென். சத்ரு நம்மை எங்கெல்லாம் தோற்கடிக்கணும்னு நினைக்கிறானோ, சத்ரு நம்மை எங்கெல்லாம் விழ வைக்கணும்னு நினைக்கிறானோ, சத்ரு நம்மை எங்கெல்லாம் வேதனைப்படணும்னு வைக்கிறானோ, அவமானப்படுத்தணும்னு வைக்கிறானோ, எங்கெல்லாம் நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறானோ, அங்க எல்லாம் கர்த்தர் நம்மை காப்பார், எங்கும் காப்பார். அல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தூதர்களை கொண்டு கர்த்தர் காப்பார். ஆமென். பாதம் கல்லில் மோதாதபடிக்கு காப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி காக்கிற கர்த்தர். ஆமென். சங்கீதம் 91 நம்ம வாசிக்கிறோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். ஆமென். மறைவில் இருக்கிறவன். அப்ப முன்னாலேயும் கர்த்தர், பின்னாலேயும் கர்த்தர். நம்ம எங்க இருக்கிறோம்? கர்த்தருடைய மறைவில். கர்த்தருடைய மறைவில் இருக்கிறோம். முன்னாலேயும் கர்த்தர், பின்னாலேயும் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அப்ப முன்னாலேயும் கர்த்தர், பின்னாலேயும் கர்த்தர்னா நம்ம டோட்டலி, ஆமென், we are the control of God. கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள, கர்த்தருடைய ப்ரொடெக்ஷனுக்குள்ள, கர்த்தருடைய ஆதீனத்துக்குள்ள, கர்த்தருடைய கோட்டைக்குள்ள இருக்கிறோம் நாம. ஆமென். அதான் சங்கீதம் 91 எழுதப்படும், உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை 1-5 வரை வாசிங்க. அல்லேலூயா. போதும். ஆமென். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். பிரைஸ் தி லார்ட். இந்த அதுல இருந்து ஆமென் 6 வரை ஒரு ஸ்டெப் வசனமா இருக்கு, 7, 8 ஒரு ஸ்டெப் வசனமா இருக்கு, 9, 10, 11, 12, ஆமென், 13 வரையிலும் ஒரு ஸ்டெப் வசனமா இருக்குது. அல்லேலூயா. இதெல்லாம் பை ஸ்டெப்பான வசனங்கள். அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். என்னை கேட்கிறார் தேவனுடைய ஜனமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை எவ்விதத்திலும் காக்கிறவரே, காக்கிறவரே. அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல. நம்மை தனியாய் விட்டு வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. பிரச்சனை வரும் பொழுது கை கட்டி நிற்கிறவர் அல்ல. ஆமென். எந்த சூழ்நிலை நமக்காய் முன் இருக்கிறவர். ஆமென். சில நேரத்தில் நமக்கு தெரியல அவர் நமக்கு முன்னால இருக்கிறாரு. ஏன்னா நம்முடைய அந்த மாமிசீகமான கண்ணு அந்த பிரச்சனையத்தான் பார்க்குது, பிரச்சனையத்தான் பார்க்குது. நமக்கு தெரியுமே, கோலியாத் எவ்வளோ பெருசா இருந்தான். ஆமென். கோலியாத் எவ்வளோ பெருசா இருந்தான், பயங்கர பெருசா இருந்தான். ஆமென். சவுல் எவ்வளோ பெரியவன். இஸ்ரவேல் ஜனத்துல ஆமென் இருந்த ஆண் பிள்ளைகள் எல்லாரிலும் சவுல் எப்படி உள்ளவன்? ரொம்ப உயரமானவன், ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப அவன் பயங்கர பராக்கிரமசாலி. சும்மா கர்த்தர் அவனை என்ன பண்ணல, ராஜா வாக்கல. ஆமென். ஒருத்தர் ராஜா வானான்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் நினைச்சாரு. அதனால தான் சவுலார் முதல்ல ராஜா வாக்குனாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனா பிறகு என்னாச்சு, அவனுடைய சரீர உயரமும் பருமனும் எல்லாம் பார்த்து கர்த்தர் அவனை ராஜா வாக்குனாரு. யூஸ் இல்லாம போச்சு. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஒரு குட்டி பையனை பிடிச்ச பிறகு என்ன பண்ணார் ஆண்டவர்? ராஜா வாக்குனார். குட்டி பையன். அல்லேலூயா. அவன் சொல்றான், அவன் சவுலை பார்த்து, அவன் ஒருவனுடைய இருதயமும் என்ன செய்ய வேண்டாம், இவன் நிமித்தமா கலங்க வேண்டாம். யார் நிமித்தமா? கோலியாத்து நிமித்தமா. கோலியாத்து சவால் விடும்ப, அவன் இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லாரும் கலங்கி பயந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று வேதத்தில் எழுதி. சவுலும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இஸ்ரவேல் தேசத்திலேயே ரொம்ப உயரமானவன் சவுல். ஆனா அவன் கோலியாத்தை பார்த்தா அவன் இவனுக்கு பயம். கோலியாத்து அவ்வளவு அவன் பராக்கிரமசாலியா நிற்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால தான்
சவுல் தாவீதை பார்த்து சொன்னான், உன்னால முடியாதுப்பா, நீ சின்ன பையன், உன்னால முடியாது. ஆமென். சவுல் அந்த பிரச்சனையை மட்டும்தான் பெருசா பார்த்தான், பிரச்சனையை தான் பெருசா பார்த்தான். ஆனா தாவீது பிரச்சனையை பெருசா பார்க்கல. யார பெருசா பார்த்தான்? தன்னோடு கூட இருக்கிறவரை பெருசா பார்த்தான். எலிசா ஒரு இடத்துல சொல்லுவாரு, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் ஆமென் அதிகம். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல ஆமென் ஆசாவுக்கிட்ட நினைக்கிறேன், ஆமென், அவனோடு இருக்கிறவரை பார், நம்மோடு இருக்கிற பெரியவர், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் அதிகமானவர். Praise the Lord. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். எலிசாவை பிடிக்கிறதுக்கு அவன் மாற்று ராஜ்யத்துக்காரன் எல்லாம் அவனுடைய பெரும் படையை கொண்டு பட்டணத்தை சுற்றிலும் நிறுத்தி இருக்கும்போது கேசி பார்த்துட்டு பயந்துட்டு போய் சொல்றான், ஆண்டவனே இப்படி நிக்கிறாங்க, என்ன பண்றது? அவன் பட்டணம் முழுக்க யார் நிக்கிறது? மாற்று தேசத்தாருடைய படைகள் நிக்கிறது, என்ன பண்றது தெரியலையே. Praise the Lord. ஆமென். ஆனா அவனுக்கு தெரியல. ஆமென். இங்க மலையை சுற்றிலும் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை வச்சிருக்கிறார். ஆம், என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஆமென், சத்ரு எங்கேயோ நிற்பான், ஆனா நம்மை சுற்றிலும், நம்முடைய ஆதீனத்தை சுற்றிலும், ஆமென், நமக்கு உள்ளவைகளை சுற்றிலும் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறாரு? ஒரு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அக்கினிமயமான குதிரைகள், ஆமென், பிரைஸ் தி லார்ட், எரிந்து ஜோலிக்கிறது மாதிரி, ஆமென், கர்த்தர் தீ ஆளியை, ஆமென், ப்ரொடெக்ஷனாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எந்த சத்ரு நம்ம என்ன செய்ய முடியாது, அன்னைக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். நாம் மட்டும் அவருக்கு என்ன செய்து கொடுத்தா மாதிரி, இடம் கொடுத்தால் மட்டும் போதும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட்.